friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுவும் 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு வெண்ணெய், நெய், எண்ணெய் இப்படி எதுவுமே தேவைப்படாது. சிம்பிள் இன்கிரிடியன்ட்ல நினைச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான வாயில வச்சதுமே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான பால் எடுத்துட்டு அந்த பால்ல 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். இது தனியா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதற்கு பிறகு ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிடலாம். அந்த ட்ரேல கொஞ்சமா நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவினாதான் இது நமக்கு ஈஸியா எடுக்க வரும். அப்படிங்கிறதுனால நெய் தடவுறோம். நெய் நீங்க கொஞ்சமா தடவினாலே போதும். அதற்கு மேலே இது போல் நட்ஸ் எல்லாம் தூவிக்கலாம். நட்ஸ்லாம் இல்லாமலும் இந்த ரெசிபி செய்யலாம். நட்ஸ் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது சாப்பிடும் பொழுது அது நடுவில் கடிப்பட்டால் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை நம்ம இது போல் பொடிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது 2 தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட இருக்க வேறு ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸு எது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நான் ஒரு 150 ml அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவரை கட்டிகள்லாம் இல்லாமல் நீங்கள் கரைச்சிங்கன்னா தான் நம்ம செய்ய போகிற ரெசிப்பியில் அந்த கட்டிகள்லாம் நடுவில் இல்லாமல் இருக்கும். இப்போ அதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ அடிகனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால்னால் காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். இந்த பாலில் 125 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பால் நல்லா திக்காக இருக்கட்டும். காய்ச்சாத பாலாக இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதற்கு பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம். காஞ்ச பாலாக இருக்கிறதுனால நான் உடனே சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. பால் நல்லா கொதிச்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பாலில் குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம வேறு எந்த கலருமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளோட அந்த வாசனையோடு நம்ம இதை சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை குங்குமப்பூ ஃப்ளேவர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த குங்குமப்பூ பால் சேர்ந்து நல்லா இது கொதிச்சு வருது. இது நல்லா கொதிச்சு வர அந்த சமயத்தில் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் ஒரு பீட்டர் வச்சோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக கலக்கிறதுக்கு எந்த கரண்டி ஈஸியாக இருக்கோ அந்த கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விடணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது போல் ஒரு திக்காக மாறும். உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது வேகணும். அப்போ தான் கார்ன்ஃப்ளவரோட அந்த பச்சை வாசனை போகும். இந்த அளவு திக்காக நமக்கு வரணும். கட்டிகள் இல்லாமல் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கட்டிகள்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா இதை அடித்து கலந்து எடுத்துட்டு திக்காக அது மாறிடும். உடனே மாறிடும் உங்களுக்கு சட்டுன்னு. அதனால இந்த பதம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கைவிடாமல் கலந்து எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனேயே நம்ம ட்ரேயில் மாற்ற போகிறோம். அதனால தான் ஏற்கனவே ட்ரேயில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ட்ரே ரெடியாக இருக்குது. இதில் இதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாலுமே இது நல்லா செட் ஆகிடும். இல்லை ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் இது நல்லா கெட்டியாகிடும். கெட்டியான பிறகு நம்ம இதை எடுத்து ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான கார்ன்ஃப்ளவர் மில்க் அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.